இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஓசியா 13வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யாராவது எனக்கு சகாயம் செய்ய மாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். சகாயம் செய்கிற தெய்வம் உங்கள் அருகிலே இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? உங்களுடைய கஷ்டத்துல, உங்க நெருக்கத்துல, உங்க நஷ்டத்துல, உங்க சூழ்நிலைமையில ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறார். இன்னைக்கு மனிதனை நம்பி இன்னைக்கு அநேகர் ஏமாந்து போயிருக்கலாம். மனிதனை நம்பி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை தேடுங்க. அவரிடத்துல தான் உங்களுக்கு சகாயம் உண்டு. அவர்தான் உங்களுக்கு சகாயம் செய்யும் தெய்வமாய் அவர் வெளிப்பட போகிறார். அவர் சிறுமையானவனுக்கும் எளிமையானவனுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர் சகாயம் செய்கிற தகப்பனாயிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்க தீங்கின் காலத்துல, உங்க நெருக்கத்தின் காலத்துல ஆண்டவர் உனக்கு சகாயம் செய்ய போகிறார். சகாயம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, கலங்கி போய் இருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் சகாயம் உண்டு. அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்துல, உங்களுடைய காரியத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க பிரச்சனையில, உங்க போராட்டத்துல, உங்க தனித்து விடப்பட்ட நிலைமையில, நீங்க ஏமாற்றப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் சகாயம் செய்வார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். உங்களை கைவிடவே மாட்டார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாராவது எனக்கு சகாயம் செய்ய மாட்டாங்களா என்று எதிர்பார்ப்போடு இருக்கலாம். கர்த்தர் சகாயம் செய்கிற தகப்பன் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உடைய சூழ்நிலையில, உடைய காரியத்துல ஆண்டவரே அவங்களுடைய கர்த்தாவை வாழ்க்கையில நீ சகாயம் செய்து அவங்களை ஆசீர்வதியும், அவங்களை உயர்த்தும், கஷ்ட நிலைமையை மாற்றும், அவங்களை கர்த்தாவை மேன்மைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.